ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறதுன்னா இதுதான் 3 HP சென்ட்ரிஃபிகல் மோட்ரு, பம்பினுடைய மோட்ரு. இது 3 HP மோட்ரு. இது சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு. இது வந்து இப்போ காயில் கட்டுறது, அதாவது காயில் வந்து ஃபுல்லாக பேன் ஆயிடுச்சு. பாருங்கள், எரிஞ்சு போயிடுச்சு ஃபுல்லாக. இது எரிஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னாக்கா இதனுடைய பேரிங் போயிடுச்சு. இந்த பேரிங் போனதுனால தான் எரிஞ்சு போயிருக்கு. தண்ணி வந்து டேங்கில் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ முக்கியமான ரீசன் வந்து அதனுடைய பேரிங் போயிடுச்சு. இது வந்து 3 HP மோட்ரு, சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு. இதில் தான் இந்த வந்து இதில் இருக்க டேன்ஸ் தான் இதுக்கு போட்டிருக்கோம். ரன்னிங் காயில், ஸ்டார்டிங் காயில் போட்டிருக்கேன். கேஜ் பாருங்கள், கேஜ் வந்து 19 ஒன்று, அப்புறம் வந்து 18.5 ஒரு கேஜி. இந்த ரன்னிங் காயில் வந்து 1 to 12 வந்து 22, 1 to 10 வந்து 23, 1 to 8 வந்து 23, இப்போது வந்து 1 to 6 வந்து 15. இதனுடைய கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் காயில் வருது. ஒரு காயில் வந்து 18.5, இன்னொரு காயில் வந்து 19. இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் காயில் வந்து 1 to 12 வந்து 52, 1 to 10 வந்து 51, 1 to 8 வந்து 15. கேஜ் வந்து 19 மட்டும், சிங்கிள் காயில் 19. இதை பொறுத்த இந்த காயில் வந்து வைண்டிங் பண்ணியிருக்கு. இதை வந்து ஒயர் கேஜி. இந்த காயில் வந்து இப்படி தான் செக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ 18 வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. அப்போ 18.5 இந்த கேஜ். இது வந்து மைக்ரோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இது தெரியும். இங்கே பாருங்கள், 19 பாருங்கள். இப்போ 19 பாருங்கள், 19 இல்லை இது. இப்போ வந்து இது 19 கேஜி பாருங்கள். 16, 17, 18, 19, 16, 17, 18, 19, இதான் 19 கேஜி. இப்போ கேஜ் வந்து இந்த ஒயர் கேஜ் வந்து இப்படி தான் அளக்கணும். 1லேருந்து அப்படியே வருது பாருங்கள். 31, 32, 33, 34, 35, 36 வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணலாம். அதில் இதுதான் சென்ட்ரிஃபிகல் பம்பு, 3 HP மோட்ரு கனெக்டடாக இருக்கும். இது பாருங்கள், எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி போயிருப்பாருங்க. ஃபுல்லாக ஹீட் ஆகி மெல்ட் ஆகிடுச்சு. பேரிங் எல்லாம், இந்த காரணம் என்னென்னா இந்த பேரிங் தான். பேரிங் வந்து ஜாம் ஆனதுனால தான் உங்களுக்கு இந்த மோட்ரு போயிருக்கு. அது மட்டும் இல்லாத ஃப்ரண்ட் பேரிங் பாருங்கள், இவ்வளோ ப்ளே இருக்குங்க பாருங்கள். இங்கே காட்டு தெரியுதுங்களா? இந்த ப்ளேனால தான் உங்களுக்கு பம்பு போயிருக்கு. இப்போ வந்து இந்த பம்பை நம்ம சரி பண்ணணும். இந்த பம்பை சரி பண்ணி அந்த காயில் வந்து செட் பண்ணி நம்ம கஸ்டமர் கொடுக்கணும். இது வந்து 3 HP சிங்கிள் ஃபேஸ் சென்ட்ரிஃபிகல் பம்பு. பம்பு எப்படி கழட்டுறது பாருங்கள். ரவுண்டிங் போல்ட்டு ஃபுல்லாக நம்ம கழட்டிடணும். பம்பினுடைய ரவுண்டிங் போல்ட். ரவுண்டிங் போல்ட் வந்து இந்த நட்டெல்லாம் கழட்டியாச்சு. ஸ்டட் மாடல் இது. இப்போ என்னென்னா இந்த பம்பை கழட்டி பேரிங் மாற்ற போகிறோம்.
2 தட்டு இந்த சைடு தட்டினாலே பம்புது கேசிங் வந்து கழண்டு போயிடும். பம்பு கேசிங் கழட்டியாச்சு. இதுதான் இதனுடைய எம்பல்லரு. பம்பில் பாருங்கள், எல்லா பம்புலையும் இந்த மாதிரி டைரெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது எம்பல்லர் எந்த டைரெக்ஷனில் சுற்றணும் அப்படின்ட்டு அந்த டைரெக்ஷனில் சுற்றினா மட்டும்தான் உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷர் கிடைக்கும். எம்பல்லர் நட்டை கழட்ட போகிறோம். எம்பல்லர் நட்டு, இந்த எம்பல்லர் நட்டு வந்து எந்த டைரெக்ஷனில் நம்ம கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஏரை கொடுத்துருக்க டைரெக்ஷனில் தான் அது லூஸ் ஆகும். சப்போஸ் இந்த ஏரை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அதனுடைய அந்த டைரெக்ஷனில் தான் நீங்கள் லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து எளிமையான ஒரு முறை. இந்த டைரெக்ஷன்லேயே நம்ம கழட்டிக்கலாம். அந்த எம்பலர் அங்கே ஏரை கொடுத்துருக்க அதே டைரெக்ஷனில் தான் நட்டு லூஸ் ஆகுது. ஃப்ரண்டில் ஒரு வாஷர் கொடுத்துருக்காங்க. இதுதான் எம்பல்லர். எம்பல்லருடைய கீ இதுதான் இதனுடைய மெக்கானிக்கல் சீல். இந்த சீல் போயிடுச்சு, அந்த சீலையும் சேர்த்து நம்ம மாற்றணும். போகலைன்னா அப்படி விட்டுடலாம். இந்த மெக்கானிக்கல் சீல் பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங்கில் லேஸ் அப்படி வச்சுட்டு அப்படின்னாலே வந்துடும். இந்த மெக்கானிக்கல் சீலு. என்னடா அப்படி எடுத்துகிட்டு வாடா, அது எனக்கு நீ பாருங்கள். இப்போ வந்து இதுக்குள்ளே தான் பேரிங்கு, ஃப்ரண்ட்டு சைடு பேரிங் இருக்குது. இந்த பேரிங்கை கழட்டுறதுக்கு என்னென்னா 3 போல்ட்ஸ் போட்டு வந்து இதை வந்து அந்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், இதை வந்து பாக்ஸ் பேனர் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மகிட்ட இருக்க டூல்ஸை வச்சு நம்ம வேலை செய்வோம். பாருங்கள், இதான் பேரிங்கு. இந்த பேரிங் சேர்த்து மாற்றணும். இப்போது இந்த பேரிங்லேருந்து இதை கழட்டுறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு இதை கட்டை எடுத்து வச்சுட்டு இப்படி தட்டினாலும் கழண்டு வந்துடும். பாருங்கள், கழண்டுருச்சு. பம்பு இவ்வளோ தான். பம்புன்றாங்க. பம்பு இவ்வளோ தான். எல்லா வேறு பம்பில் வேறு ஒரு மேட்டருமே கிடையாது. 4-5 போல்ட்டை கழட்டினாக்க பம்பு கழட்டி எடுத்துடலாம். இதுதான் இந்த பம்பினுடைய ரூட்ரு. இப்போ நமக்கு போயிருக்க இந்த 2 பேரிங்கை தான் நம்ம மாற்றணும். 2 பேரிங் மாற்றுறோம். இது ஒரு பேரிங், இது ஒரு பேரிங் மாற்றி திரும்பவும் இப்போ அந்த கோரோடு சேர்த்து நம்ம காயில் கட்டி வச்சுருக்க அந்த கோரோடு சேர்த்து செட் பண்ணிடுறோம். இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பில் வந்து இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து இவ்வளோ பார்ட்ஸ் தான் இருக்குது. எம்பல்லரு, கேசிங்கு, ரூட்ரு, பேரிங்கு, இவ்வளோ தான் ஒரு பம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ டிஸ்மேண்டில் பண்ணுறது, இப்போ ஒரு பம்பை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதை அசம்பிள் பண்ணும்போது அதே வீடியோ உங்களுக்கு போடும். இதுக்கு முன்னால் நான் பல வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். பம்பை ஓவராலிங் பண்ணுற வீடியோஸு, காயில் வைண்டிங் பண்ணுற வீடியோஸ். அதனால் காயில் வைண்டிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு காட்டலை, சும்மா ஷார்ட்டாக போட்டலாம் அப்படின்னு முடிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.